Good morning students, 11th standard accounts வந்து last time வந்து steps of balancing ledger, trial balance, profit and loss account, trading account, balance sheet அப்படின்றது பார்த்தோமா. இப்போ வந்து functions of accounting. The main functions of accounting are as follows: measurement, forecasting, comparison, decision making. அதாவது இது வந்து ஒரு 2 மார்க்கில் வரும்பா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எதுன்னு அந்த டாபிக் எழுதினா போதும். மெஷர்மெண்ட், ஃபோர்காஸ்டிங், கம்பேரிசன், டெசிஷன் மேக்கிங் எழுதினா போதும். ஓகேயா, உங்களுக்கு புக்கில் கொஸ்டின் இருக்கும். என்னது மெஷர்மெண்ட் அப்படின்னா, நம்ம அக்கௌண்டிங் ஒர்க்ஸ் as a tool for measure performance of the business enterprise. ஒரு நிறுவனம் இருக்குது, வியாபார நிறுவனம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம கணக்குகள் வழக்குகள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு லெட்ஜராகவோ ஒரு ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணி அல்டிமேட்டாக ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேயா, எதை மெஷர் பண்ண முடியும்? ஃபினான்சியல் பொசிஷனை மெஷர் பண்ண முடியும். அடுத்தது ஃபோர்காஸ்டிங். ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கணக்குகளை எழுதி வச்சாதான் பர்ஃபார்மன்ஸ், இவ்வளோ செலவுகள் ஆகுது, இவ்வளோ நஷ்டங்கள் வந்திருக்கு, இவ்வளோ லாபங்கள் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோன்னா தான் மேற்கொண்டு இதே பிஸ்னஸ் தொடரலாமா, இல்லை இந்த பிஸ்னஸில் எதனாவது மாற்றங்கள் கொண்டு வரலாமா, அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். ஃபோர்காஸ்டிங்னா என்னது? பின்னாடி வர்றதை யோசித்து நம்மளால் முடிவு பண்ண முடியும். அதுதான் ஃபோர்காஸ்டிங். ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸை பற்றி முடிவு பண்ணுறதுக்கு நம்ம கணக்கு வழக்குகளை அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது கம்பேரிசன் அப்படின்னா என்னது? லாஸ்ட் இயரோட அக்கௌண்ட்ஸும் இந்த வருஷத்தோட கரண்ட் இயரோட அக்கௌண்ட்ஸும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா தான் எதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்? குறைக்கணும்னா குறைக்கலாம். எதெல்லாம் நமக்கு வந்து அதிகமான லாபங்கள் வருதோ அதுக்கான செலவுகளை அதிகப்படுத்தலாம், நஷ்டங்கள் வர்றதுக்கான செலவுகளை கம்மிப்படுத்தலாம், தேவையில்லாத செலவுகளெல்லாம் கம்மிப்படுத்தலாம். இது மாதிரிலாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எஃபிஷியன்சியாக எதெல்லாம் நம்மளால் செலவுகளை பண்ணணுமோ அங்கே மட்டும் என்ன பண்ண முடியும்? பண்ணணும். தேவையில்லாத இடத்துலலாம் என்ன பண்ணக்கூடாது? செலவுகளை பண்ணக்கூடாது. இதெல்லாம் குறைச்சிக்கணும். நமக்கு எவ்வளோ கடன்கள் இருக்குது, எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, லைபிலிட்டிஸ் இருக்குது, இந்த வருஷம் நம்ம சம்பாதிச்சதில் ஏதாவது புதியதான சொத்துக்கள் வாங்கணுமா, இதெல்லாம் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். டெசிஷன் மேக்கிங். டிசைட் பண்ணுறதுனா என்னது? ஒரு வருஷத்தோட நிதி நிலைமையை வச்சு தான் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்னா என்னது? ஒரு நிறுவனத்தில் இருக்க நிர்வாகம் பண்ணுறவங்க தான் என்னது? மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? டிசைட் பண்ண முடியும். என்ன டிசைட் பண்ண முடியும்னா அவங்களோட அக்கௌண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான், ஃபினான்சியல் பொசிஷன் வச்சு தான் அவங்களால வந்து டிசைட் பண்ண முடியும். Decision refers to choosing a desirable course of action from alternative courses of action. நம்ம என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் செய்கிறோமோ அதிலிருந்து அதுக்கு மாறுபட்ட ஆக்ஷனை செய்யலாம். இதில் நிறைய நஷ்டங்கள் வருது, இல்லை வேறு ஏதாவது மாற்றி செய்யணும் அப்படின்றத ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ்னால் என்னது? வேறு ஏதாவது மாற்றங்கள் செஞ்சு நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம், செய்யலாம் அப்படின்றது தான் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்கிறாங்க. டெசிஷன்னா அதுதான். Control. As accounting works as a tool of control, the strength and weakness of identified feedback of various measures adopted. It serves as a tool for evaluating compliance to policies and programs. கண்ட்ரோல்னா என்னது? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேயா, எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா எதெல்லாம் ஸ்ட்ரென்த் இந்த பிஸ்னஸ்க்கு, எதெல்லாம் இந்த பிஸ்னஸ்க்கு வீக்னஸ்ஸு, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற விஷயங்களை மேலும் என்ன பண்ணுறது? வலுப்படுத்துறது. வீக்னஸாக இருக்கிற விஷயங்களை விட்டு தள்ளிடுறது. இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. எவாலுவேட் பண்ணுறதுன்னா என்னது? மதிப்பிடுறது. எதை மதிப்பிடுறது? எந்தெந்த வழிகளெல்லாம் நமக்கு வந்து லாபங்கள் வருதோ அதை மதிப்பிடுறது, எந்தெந்த வழிகளெலாம் நமக்கு நஷ்டங்கள் வருதோ அதை மதிப்பிட்டு அதை தேவையில்லைன்னா அதை விட்டுடுறது. Assistance to government. Government needs full information on the financial aspects of the business for purposes such as taxation, grant of subsidy, etc. Accounts provide relevant information about the balances to exercise government control on business enterprises. அப்படின்னா என்ன? அது கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா
பண்ணணும்னா ஃபினான்ஷியலாக நமக்கு கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ் தேவை. எதுக்காக? ஒரு லோன் வாங்குகிற பர்பஸ்க்கு, இல்லை ஏதாவது டாக்ஸேஷன் கட்டுற பர்பஸ்க்கு, இல்லை ஏதாவது நமக்கு சிறு தொழில்கள் செஞ்சால் அதுக்கெலாம் வந்து சப்சிடிஸ் கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதுக்கான கணக்கு வழக்குகளை கவர்மெண்ட்டை கரெக்டாக ஒப்படைக்கணும். அந்த மாதிரி ஒப்படைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அக்கௌண்ட்டை. ஓகேயா? இப்போ மேலே சொன்னதில் மெஷர்மெண்ட்டு, ஃபோர்காஸ்டிங், கம்பேரிசன், டெசிஷன் மேக்கிங், கண்ட்ரோல் அண்ட் அசிஸ்டன்ஸ் டு கவர்மெண்ட், இதெல்லாம் இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேயா? இது ஒரு 2 மார்க்கில் கேட்டால் இந்த டாபிக் மட்டும் எழுதினா போதும். மெஷர்மெண்ட், ஃபோர்காஸ்டிங், கம்பேரிசன், டெசிஷன் மேக்கிங். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம என்ன ஸ்டார்டிங் பார்த்துட்டு வரோம்ல, இதே தான் வந்து இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சின்ன பேராகிராஃப் மாதிரி ஒரு பிக்சரில். அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அசஸ்மெண்ட் ப்ராக்ரஸ், இங்கே கொடுத்துருக்கிறது தான் இங்கே வந்து சைடில் ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகேயா? aid to decision making, satisfy legal requirements, information to interested groups, legal evidence, computation of tax, settlement during merger. சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன? சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்டு பண்ணணும். என்னத்தை ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க? ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்னால் என்னது? நிதி சம்மந்தப்பட்ட தேவைகளை, நிதி சம்மந்தப்பட்ட all the transactions of an enterprise which are financial in nature are recorded in a systematic way in the books of accounts. The records are classified under common heads and summaries are prepared. Common heads na enadhu? Cash na cash account, bank na bank account, ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டில் தனித்தனியாக என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேயா? அப்போ தான் நம்மளால் கேஷ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், அதில் எவ்வளோ இந்த வருஷத்துக்கான பேலன்ஸ் இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், அதில் என்ன நமக்கு பேலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஹெட்டுக்கு கீழே சிஸ்டமேட்டிக்காக கணக்குகளை ஒரு பொதுவாக எழுதாமல் சிஸ்டமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா என்னது? ஒரு வருஷம் நம்ம சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு ஜேர்னல், அடுத்தது லெட்ஜரு, அதில் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அப்புறம் பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டுன்றதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலயமா ஒரு வருஷத்தில் எவ்வளோ லாபம் வந்தது, எவ்வளோ நஷ்டம் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம்னா நமக்கு எவ்வளோ கடன்கள் இருக்குது, நமக்கு எவ்வளோ சொத்துக்கள் சேர்ந்துருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் நம்மளால் ஃபைனலைஸ் பண்ண முடியும். அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ்னால் என்னது? முன்னேற்றம். இந்த அனலைசிங் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா, நம்மளோட இந்த நிதி சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான். டேட்டானா என்னது? இன்ஃபர்மேஷன்ஸ். இன்டர்பிரிட்டேஷன்னா என்னது? இதெல்லாம் சேகரிக்கிறது. இதெல்லாம் வச்சு தான் ஒரு நிறுவனத்தோட ப்ராக்ரஸ்னால் என்னது? முன்னேற்றம். இதை வந்து என்ன பண்ண முடியும்? டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், ஒவ்வொரு ஏரியாஸ்லேருந்தும் எந்த ஏரியாஸில் வீக்னஸாக இருக்கும், எந்த ஏரியாஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத ஒரு மேனேஜ்மெண்ட்டால் கம்ப்ளீட்டாக பிக்சரைஸ் பண்ணி காமிக்க முடியும். ஓகேயா? லிக்விடிட்டினா என்னது? நம்ம வந்து மூழ்கி போகிறதுன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் மூழ்கி போகிறதுனா என்ன அர்த்தம்னா, நம்ம வாங்கின கடன்களை நம்மளால் கொடுக்க முடியாமல் போகிறது. ஓகேயா? ப்ராஃபிட்டபிலிட்டினா லாபம். எந்த ஏரியாவில் நம்ம லிக்விடிட்டி பொசிஷனில் இருக்கும், எந்த ஏரியாவில் நம்ம ப்ராஃபிட்டபிள் பொசிஷனில் இருக்கும், எந்த ஏரியாவில் வந்து நம்ம பிஸ்னஸில் சால்வன்சி பொசிஷன்னா என்னது? நம்மளோட கடன்களெல்லாம் நம்மளால் கொடுத்து சால்வ் பண்ண முடியுன்றது தான் சால்வன்சி பொசிஷன். இன்சால்வன்சினா நம்மளால் கொடுக்க முடியலை அப்படின்னா இன்சால்வன்சி, லிக்விடிட்டி எல்லாம் ஒன்று தான். இது மாதிரி அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னா நம்மளோட முன்னேற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். எய்டு டு டெசிஷன் மேக்கிங். அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஒரு டெசிஷன் மேக்கிங் எய்டுனா என்னது? ஒரு டூல். அப்படி யூஸ் ஆகுது. ஏன்? ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ ஃபர்ம்னாலும் வந்து என்ன ஆகுது, ஒரு ஃபர்மில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எய்ட் டு டெசிஷன் மேக்கிங். நம்மளால் டிசைட் பண்ண முடியும். என்ன வச்சு டிசைட் பண்ண முடியும்? நம்ம அக்கௌண்டிங் தான் நமக்கான ரிலவெண்ட் டேட்டாவை வச்சு தான், அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் நான் ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு நிறுவனம் வந்து ஒரு நிர்வாகம் செய்கிறவங்க டிசைட் பண்ண முடியும். எதை வச்சு? நம்மளோட லாப நஷ்டங்களை வச்சு, நம்மளோட செலவுகளை வச்சு, நம்மளோட நஷ்டங்களை வச்சு, இதெல்லாம் வச்சு தான் நம்மளால் ஒரு டிசைட் பண்ண முடியும். அது வந்து ஒரு டூலாக உதவுது.
satisfy legal requirements. Legal requirements-னா என்னது? PF, TDS, ESI, contribution, இதெல்லாம் tax deducted source. இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் டேக்ஸ் டிடக்ஷன் வச்சுலாம் இதெல்லாம் வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷனு, பிஎஃப் எம்ப்ளாயீஸோட பிஎஃப் எம்ப்ளாயீஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கொடுக்க முடியும் கவர்மெண்ட்டுக்கு? நம்மளோட அக்கௌண்ட்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான். ஓகேயா? இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். Accounting applies appropriate information to different interested groups like owners, employees, creditors. இது ஒரு 2 மார்க். இது interested groups யாருன்னு கேட்டால் employees, financial institutions, tax authorities and the government. Legal evidence. Accounting records are generally accepted as evidence in the courts of law and other legal authorities to the settlement, in the settlement of disputes. லீகல் எவிடன்ஸாக இது வந்து உதவுது. எதுக்கு லீகல் எவிடன்ஸாக உதவுது? நாம் எங்கேயுமே ஒரு ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா கோர்ட்டில் கூட நம்ம கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணோன்னா சப்மிட் பண்ண முடியும். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.